கை கூட தெரிய மாட்டிருக்கின்றது என்று சொன்னால் எப்படி ஒரு தத்தளிப்பு. பாலைவன மண்ணிலே போய் எங்கேயாவது கொண்டு போய் நம்மளை விட்டு விட்டார்கள். தண்ணீர் இல்லை, ஒரு போத்தல் குடிப்பதற்கு ஓடுகின்றோம். ஓடி போய் பார்த்தா காண நீர், அங்கு ஓடுகின்றோம், இங்கு ஓடுகின்றோம். அப்படி ஒரு நிலைமை மஹ்ஷரிலே யாருக்கு இருக்கின்றது? யாருக்கு இருக்கின்றது? அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவன் யார்? புத்தன் இணை வைக்கவில்லை, அவன் துப்புரவாக புத்தரையே வணங்கிக் கொண்டிருக்கின்றான். இயேசுக்காரன் அவன் அல்ல, துப்புரவாக இயேசுவை வணங்குகின்றான். இவன் எல்லாம் இணை வைத்தவன் கிடையாது. அல்லாஹ்வோடு இவர்களையும் சேர்த்து வைத்துக் கொண்டு வணங்குகின்றீர்களே, நீங்கள் தான் இணை வைப்பாளர்கள். சுன்னத் வல் ஜமாத்திலே பேரிலே வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நன்மைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, காணல் நீராக போய் விடுவார்கள். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அந்த மக்களை இப்படிப்பட்ட உலமாக்கள் வழிகாட்டிலே இருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். இதையெல்லாம் அந்நிய மதத்துடைய கலாச்சாரங்கள். இன்னும் சொல்லுகின்றேன், அந்நிய மத கலாச்சாரம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினம் வந்து விட்டால் மீலாது விழா நாங்கள் எதிர்க்கின்றோம். குர்ஆன் ஹதீஸை சொல்லக்கூடியவர்கள் எதிர்க்கின்றோம். மற்றவர்கள் எதிர்ப்பது கிடையாது. சில மக்கள் விழா நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், சில மக்கள் ஆதரவில்லை, எதிர்ப்பில்லை. நாங்கள் ஏன் எதிர்க்கின்றோம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் வாழ்நாளிலே எப்போது பிறந்தார்கள் என்று யாருக்காக தெரியுமா? ரபியுல் அவ்வல் புரை 12 என்பதற்கு ஹதீஸிலே ஆதாரம் இருக்கின்றதா? உருப்படியான சரித்திரத்திலே ஆதாரம் இருக்கின்றதா? ஒன்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆமுல் ஃபீலிலே நான் பிறந்தேன், ஆடை வருடத்திலே பிறந்தேன். வருடம் தான் தெரியும் ரசூலுல்லாஹ்வுக்கு, எந்த டேட் என்று கூட தெரியாது. யாரடா ரசூலுல்லாஹ்வுடைய பேர்த் சர்டிபிகேட்டை கொண்டு வந்து உங்களுக்கு தந்தது? அந்த காலத்திலே பேர்த் சர்டிபிகேட் இருந்ததா கொண்டு வந்து தருவதற்கு? எங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து சேர்த்தீர்கள்? மௌத்தாகியது தெரியும், நபியாக மரணித்தார்கள். ரபியுல் அவ்வல் புரை 12 மௌத்தாகினார்கள். சஹாபாக்கள் நம்மை விட ரசூலுல்லாஹ்வுடைய அன்பானவர்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள். எந்த சஹாபாக்களாவது முடிவெடுத்தார்களா? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, குலஃபாவுர் ராஷிதீன்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அதை நான் வருவேன் இந்த இடத்திலே நேரம் இருந்தால். அப்படி சொல்லுகின்றீர்களே, எந்த சஹாபாக்களாவது அமீர் முஃமினீனுடைய தலைமையிலே கூடி நபியுடைய பிறந்த நாளை நாங்கள் விழா கொண்டாடும் நாளாக ஆக்க வேண்டும் என்று யாராவது முடிவெடுத்தார்களா? அந்த நாளிலே மௌலூது கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்களா? அந்த நாளிலே மீலாது கொடுக்க வேண்டும் என்று உண்டாடுகிறார்களா? சரித்திரத்தை நீங்கள் பாருங்கள். 300 வருஷ ரெக்கார்டு தான் இருக்கின்றது, 300 வருஷ ஹிஸ்டரி தான் இருக்கின்றது. எங்கே இருந்து இதெல்லாம் வந்தது? என்ன முடிவெடுத்தார்கள் தெரியுமா? முஸ்லிம்களுக்கு ஒரு ஆண்டு கணக்கு தேவை. ரசூலுல்லாஹ் பிறந்த ஆண்டில் இல்ல, ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் சென்ற ஆண்டிலே இருந்து ஹிஜ்ரியை சேர்த்தார்கள். இன்றைக்கு 1430 ஜமாதுல் அவ்வல் மாதம் பிற 7 என்று நினைக்கின்றேன். நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஜமாதுல் அவ்வலும் தெரியாது, 1430 தெரியாது, ஒன்னும் தெரியாது. நபிக்கு பிறந்த நாள் ரபியுல் அவ்வல் புரை 12, உனக்கு பிறந்த நாள் மே மாசம் 27ஆம் தேதி. எப்படி நபிக்கு பிறந்த நாள்? எப்படி நபிக்கு பிறந்த நாள் மே மாசம் 20 ரபியுல் அவ்வல் புரை 12. இவனுக்கு பிறந்த நாள் எப்போ? மே மாசம் 27ஆம் தேதி. நீ பிறந்தது தெரியாது. உனக்கு இங்கிலீஷ், நபிக்கு அரபா. உனக்கு இங்கிலீஷ், நபிக்கு அரபா. சகோதரர்களே, இவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது, நபிக்கு கொண்டாடுவார்களாம். இவர்களுக்கு கொண்டாட மாட்டார்கள், நபிக்கு கொண்டாடுவார்கள். என்னடா நீங்கள் சொல்லுகின்ற விஷயம்? ஹிஜ்ரியை இருந்து துவங்கினார்கள். கிறிஸ்துக்கு பின் என்று, அதாவது கிறிஸ்துக்கு பின் கிறிஸ்துக்கு முன், கிபி கிமு என்று இருந்தால் அப்ப எப்படி இருக்க வேண்டும்? முகமதுக்கு பின் முகமதுக்கு முன், மூமு மூபி. அப்படி அது வைத்தார்களா சஹாபாக்கள்? அது அடே மொக்கு கூட்டங்களா? சகோதரர்களை, நான் என்ன சொல்லுகின்றேன் தெரியுமா? மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாக அவன் இயேசுக்கு விழா எடுத்தான், புத்தனுக்கு விழா எடுத்தான், கிறிஸ்தனுக்கு விழா எடுத்தான். பார்த்தான் நம்மால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழா. என்ன அதுக்கு பேரு? மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் தபிய பிஹா. இஸ்லாத்துல ஒரு புதிய ஒரு அழகான ஒரு சுன்னத்தை உண்டாக்கினால் அதை கூலியும், அதை தொடர்ந்து வரக்கூடிய கூலியும் கிடைக்குமா? நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த ஹதீஸுக்கு இதா விளக்கம், இந்த ஹதீஸுக்கு இதா சகோதரர்களை விளக்கம். புதுசா ஒன்றை உண்டாக்கினா அப்ப மத்த ஹதீஸ் எடுக்கிற இல்லையோ? மன்னமில் அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹரதுன். எங்கட உத்தரவு இல்லாமல் இந்த மார்க்கத்தில் ஒரு அமலை யாராவது செய்தால் அது ரத்தப்பட வேண்டும். மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்தில் யாராவது ஒன்றை புதிதாக உண்டாக்கினால் அது ரத்து செய்யப்பட வேண்டும். இதெல்லாம் எடுக்கிற இல்லையா? குல்லு முஹதஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்அத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு ஹுத்பால ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, புதுசா உண்டாக்கக்கூடியது எல்லா நூதனம். அந்த நூதனங்கள் எல்லாம் வழிகாடுகள், அந்த வழிகாடுகள் எல்லாம் நரகத்திலே கொண்டு போகும். இது என்னது? கெட்ட சுன்னத்தா? அது கெட்ட சுன்னத்தையா சொன்னாங்க? யாராவது தூசணை பேசுறதுல ஆரம்பிச்சு வச்சா அந்த தீமை அவனுக்கு போகண்டா சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பண்டு நீங்க எதை துவங்கி செய்றீங்களோ அதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சுன்னத்து என்று ஆரம்பிக்க துவங்கினால் ஒரு ஆள் அதானுக்கு முன்னுக்கு ஸலவாத் சொல்லுவார். நான் சொல்லுவேன், இதுக்கு போற அதானுக்கு முன்னுக்கு நான் யாசின் ஓத போறேன், அழகான ஒரு சுன்னத் துவங்கி விடு.
என்னது நீ துவங்கி விடு, இன்னொரு ஆள் சொல்ல போற என்னது வந்து நான் தொழுது முடிஞ்சது துவா ஓதி முடிஞ்சது முன்னால பக்கரா ஓதித்தா புது சுண்ணத்து நான் ஒன்று துவங்க போறேன். இப்படி ஒவ்வொருத்தனும் மார்க்கத்துல சுண்ணத்து அழகிதுன்னு துவங்கிட்டு மனுஷன் மண்ணண்டா யாருடாப்பா? யாரும் துவங்கலாம். மண் என்றா யாரு? யாரும் துவங்கலாம். மண் ரஷனா பலைசமின்னா, யார் எங்களுக்கு மோசடி செஞ்சாங்களோ அவங்க எங்களை சேர்ந்தவங்க எல்லாரையும் குறிக்கும். அப்ப மண் சண்டா யாரும் துவங்கலாம், நமக்கும் துவங்கலாம், உங்களுக்கும் துவங்கலாம், எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணு துவங்கினீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த மார்க்கத்துல அஸ்திவாரம் என்ன ஆகுறது? இந்த மார்க்கத்துல யூனிஃபார்ம் என்ன ஆகுறது? அலியோம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை பூரணமாக்கிட்டோம். கேட்டதோட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மார்க்கம் பூரணமா அப்படின்னு சொல்லி போட்டு அவ சொல்லுவா எப்படி சொன்னா குரான் அப்ப அச்சடிச்சு வச்சுக்கிறீங்க, ரசூல்லா குரான் அச்சடிச்சா வச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிடுவாங்க. மைக்கில பேசுறீங்களே, ரசூல்லா மைக்கிலையா பேசினாங்க? அட மொக்கு மூளைகளா, அல்லாஹு தாலா என்ன சொல்றான்? இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்துறேன்னு சொல்றான், உலகத்தை பூரணப்படுத்துறேன்னு சொன்னான் அல்லாஹு தாலா. அச்சடிக்கிற மெஷின்ங்கிறது உலகத்துடைய சாதனம். விளங்குதா? அந்த மாலபியமும் உலகத்துடைய விஷயத்துல நீங்க என்னை விட அறிஞ்சவர்கள். நாங்க மைக்கு பேசுறதுங்கிறது அது ஒரு, அதாவது நீங்க விளங்கிக்கிறோம். இந்த பள்ளியில தொழுறதுங்கிறது மார்க்கம். ஆனா நாம தொழுவது என்னது? டெராசோல நாம தொழுறோம், இது துனியா. ரசூல்லா தொழுவது மண்ணு, அது துனியா. காலம் மாறியது, டெராசா வந்து. இப்ப மண்ணு போட்டு யாராவது தொழ முடியுமா? மண்ணை உடச்சு போட்டு எல்லாம் ரசூல்லா இப்படித்தான் தொழுதான், அப்படி ஒரு கூட்டம் சொல்லுதானு உலகுதா, அப்படி மண்ணில தான் தொழணும், இப்படி யாரும் கொண்டாட தேவையில்லை. அதாவது தீன் என்பது வேற, துனியா என்பது வேற. நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்க, ரசூலுல்லா ஒட்டகத்துல போனாங்க, நீங்க விமானத்துல போறீங்க. அப்ப ஹஜ்ஜுக்கு போறதுதான் தீன், போற சாதனை என்னது வந்து துனியா. ரசூலுல்லா ஜகாத் கொடுத்தாங்க தங்க வெள்ளி காசுல, நாம என்னத்துல ஜகாத் கொடுக்கிறோம்? 1000-2000 ரூபாய் இந்த அரசாங்கம் அடிச்சு வச்சுட்டு காசை கொடுக்கிறோம். அப்ப ஜகாத் கொடுக்கிறது தீன், கொடுக்கிற அந்த கரன்சி அது துனியா. சகோதரர்களே, நுணுக்கமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த விஷயத்தை நான் சொல்லுகின்றேன். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆழமாக நீங்கள் பதித்துக் கொள்ளுங்கள். இந்த எல்லாம் பொய்யான கேடுகட்ட வாதங்கள், பொய்யான கேடுகட்ட வாதங்கள். அது இன்னொரு வழிந்தாக யௌதூன ஃபி ஆகிர் ஸமான் தஜ்ஜாலுன் கذாபூன் யௌதூனக்கும் இலல் ஹாதிஸி பிமா லம் தஸ்மு அன்தும் வலா ஆபாவுக்கும் இய்யாக்கும் வய்யாஹும் லா யுலில்லூனக்கும் வலா யஃப்தனூனக்கும். ஒரே ஒரு ஹதீஸ் ஒன்று முஸ்லிம்ல வருவது, இந்திய காலத்தில் பொய் சொல்லக்கூடிய தஜ்ஜால்கள் வருவாங்க, நீங்களும் உங்களுடைய மூதாதையர்கள்லாம் கேள்விப்படாத விஷயங்களை செய்தியா கொண்டு வந்து சொல்லுவாங்க. உங்களை எச்சரிக்கிறோம், அவர்களை எச்சரிக்கிறோம். உங்களை கொண்டு போய் வழி தவறி போட்டு அவங்க உங்களை ஃபித்னால கொண்டு போய் சேர்த்துருவாங்க என்று நான் எச்சரிக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப என்னது பாத்தீர்களா? இதெல்லாம் இல்லாம ஆகிட்டான். என்னத்தை இல்லாம ஆகிட்டான்? இந்த கபர் வழிபாட்டை இல்லாம ஆகிட்டான், துவாவை இல்லாம ஆகிட்டான். எல்லாம் இவனுதான் தஜ்ஜால். எப்படி சொல்றது? நம்மளதான் அடே நாங்களும் அல்ல தஜ்ஜால், நீங்களும் தான் தஜ்ஜால். எதற்காக வேண்டி தெரியுமா அப்படி நான் சொல்றேன்? இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. எப்படி தெரியுமா? வலா